இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேகமாய் 5 மாதங்கள் முடிந்து இந்த 6வது மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைதான் உலகமெங்கும் பதட்டத்திலும் நெருக்கத்திலும் அடுத்து என்ன நடக்குமோ என்று பயத்திலும் இருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு பாதைகளை நடத்தி வருகிறது நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வதோடு மட்டுமல்ல, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. தடைகள் என்று சொன்னால் இன்னைக்கு யாருக்குமே அது பிடிக்காத ஒன்று. எதை செய்தாலும் தடையா இருக்குது, முயற்சி எடுத்து தோற்று போனேன், இந்த மாதமாவது ஒரு அற்புதம் நடக்குமா, இந்த மாதமாவது இந்த வேலையை நான் முடிப்பேனா, பல விதத்துல வீடை கட்டுகிறவர்கள் பாதியிலே தடையாகிட்டு சொல்லுகிறார்கள், திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணி தடையாகி சொல்லுகிறார்கள், ட்ரீட்மெண்ட் என்னும் பல காரியங்களிலே பல ஆசீர்வாதங்கள் வேலைகள் தடைப்பட்டு போய் இன்னைக்கு கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்படியா நம்ம அனுமதிக்கும் பொழுது அவர் தடைகளை நீக்குகிறவராய் முன்பாக போவாராம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாய் வெளியே கொண்டு வருகிறார். எதிரே பல சவால்கள், செங்கடலை தாண்ட வேண்டும், வனாந்தரத்தை கடக்க வேண்டும், அப்படியே கடந்தாலும் யோர்தான், அடுத்து எரிகோ, வரிசையாக தடைகள் தான். ஆனா ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். தேவனுடைய சேனைகள் முன்பாக சொல்லுகிறது. மோசையோடு சொன்னாரே, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். அது என்ன அர்த்தம்? நானே உங்களுக்கு முன்பாக போவேன். எல்லாம் அவ்விதமாக தான் நடக்கிறது. செங்கடலே பிளந்து வழி கொடுக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் அதை கடந்து போகிறார்கள். வனாந்தரம், வெட்டாந்தரையான அவாந்தரமான பாதைகளை கடந்து போகிறார்கள். என்ன பார்த்தால் யோர்தான் வர வந்து விட்டார்கள். அங்கு நின்று விட்டார்கள். அதற்கு முன்பாக அவர்களால் முன்னேறி போக முடியவில்லை. 12 பேரை வேவு பார்க்க மோசே அனுப்புகிறார். 12 பேரும் கானானுக்குள் பிரவேசித்து திரும்பி வருகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்து முயற்சி எடுக்கும் பொழுது 2 பேர் தான் அதில் போகிறார்கள். போன 10 பேர் கூட திரும்ப அவர்களால் போக முடியவில்லை. காரணம் என்ன? விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து விட்டார்கள். முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தை, அந்த எகிப்தியை தேட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு அநேகரும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் சோர்ந்து விடுகிறோம். ஒரு நேரம் முயற்சி எடுத்து தோற்று போனால் அல்லது ஜெபித்து அதற்கு பதில் வராவிட்டால் போதும், நம்பிக்கை இழந்து இந்த ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார், இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில வாய்க்காது என்று சொல்லி நாமே முடிவெடுத்து பின்வாங்கி போய் விடுகிறோம். அப்படி இருக்கவே கூடாது. அங்கு பாருங்கள், காலேப், யோசுவா, அந்த 2 வாலிபர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கானானுக்கு போய் அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். பிடிக்க முடியாது, அங்கு போக முடியாது என்று சொல்ல மற்ற 10 பேருடைய ரிப்போர்ட் சரியாக இல்லை. ஆனால் அந்த 2 வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட அந்த வாலிபர்கள் என்ன சொன்னார்கள்? எளிதில் அதை நாம் மேற்கொள்ளலாம், எளிதில் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதில் யோர்தானை கடந்து விடலாம். அவருடைய நம்பிக்கை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். ஆனால் ஜனங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வனாந்தரத்திலே அத்தனை பேரும் அடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது எல்லோரும் கானானுக்கு போகும் தான் வந்தார்கள். ஏன் செங்கடலையே கடந்தார்கள். ஒரு கடலை கடந்தவர்கள் ஒரு ஆற்றை கடக்க முடியவில்லை. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். யோசித்து பாருங்கள். அநேக நேரம் பெரிய பெரிய பாதைகள், பாடுகள் எல்லாம் தாண்டி வந்திருப்போம். இது எப்படி முடிந்ததுன்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பிரச்சனையில் சோர்ந்து போய் விடுகிறோம், சிறு வியாதிகளை சோர்ந்து போய் விடுகிறோம், சின்ன இழப்புல நாம் பின்வாங்கி விடுகிறோம். அப்படி அல்ல. இந்த காலேப், யோசுவாவுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும்.
இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தினாரு, இந்த ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளலையே, என்ன ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கலையே, பின்வாங்கிட்டாங்களே, எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார். இதே போலதான் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போனால் இந்த மாதத்திலே மீண்டுமாய் உங்கள் விசுவாச ஓட்டத்தை தொடங்குங்கள். மீண்டுமாய் விசுவாசத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். ஏனென்றால் நமக்கு முன்பாக போகிறவர் சேனைகளின் கர்த்தர், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு அருமையான வாலிபண்டிய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவன் ஒரு சைக்கிள் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்த காலம். அவன் வேலைக்கு வருகிறான். வேலைக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கினாலும் அவனுடைய பணம் போதாது, அவனுடைய வருமானம் அவ்வளவு குறைவு. அவனுடைய தாயார் சொல்லுகிறார்கள், உனக்கு ஒரு பைக் நான் வாங்கி கொடுக்கிறேன். அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். உடனே நீ கவலைப்படாத, கொஞ்சம் பணத்தை நான் வச்சிருக்கிறேன், மீதி லோன் போட்டாவது சாங்ஷன் ஆனா உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் ஓடோடி பைக் விற்கிற அந்த ஷோரூம்ல கொட்டேஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருந்தான். அவனுக்கு பிடித்த கலர், பிடித்த மாடல் எல்லாவற்றையும் வாங்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். ஒரு மாதத்துக்குள்ள வந்துவிடும் நம்பிக்கையோடு இருக்கும்போது கொஞ்சம் பணம் அவன் தாய் கையில் இருக்கிறது. மீதி பணம் எப்படியாவது லோன் போட்டு வாங்கிடலான்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்து இந்த தாய் சொன்னார்கள், மகனே, நான் பல விதத்துல முயற்சி எடுத்து பார்த்தேன், இந்த லோன் சாங்ஷன் ஆகல, இப்போ பைக் வாங்க கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த வாலிபனுக்கு ஒரே வேதனை, சோர்ந்து போய் விட்டான். எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான மாடல் எல்லாவற்றையும் கையில் பேப்பர்லாம் வாங்கிவிட்டு அடுத்த மாசம் கையில பைக் வந்து விடும் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தவனுக்கு ஒரு துக்கம், ஒரு கவலை. ஆனாலும் அவங்க அம்மா சொன்னாங்க, கவலைப்படாத, நீ ஜோமனு கர்த்தர் ஏற்ற நேரத்துல கொடுப்பார்ப்பான்னு சொல்லி அவனை ஆற்றி தேற்றி விட்டு விட்டார்கள். சில மாதங்கள் கடந்து விட்டது. அவன் அதை மறந்து விட்டான். நான் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று அவனுடைய தாயிடம் இருந்து ஒரு தொலைபேசி வருகிறது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அரியர் பணம் வந்திருக்கிறது, நான் உடனே அதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ ஒரு பைக் கேட்டா அல்லவா, இப்பொழுது கடனாக அல்ல, மொத்த பணத்தையும் நீ உடனே கொடுத்து அதை நீ வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது இவனால் அதை நம்பவே முடியவில்லை. பாருங்கள், லோன் கிடைக்காத ஒரு தடை, லோன் கூட கிடைக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில பைக் வாங்குறது ஒரு கனவாக அப்படியே மாறிவிடுமோ, முடிந்து விடுமோன்னு யோசித்த அந்த வாலிபனுக்கு மொத்தமாய் கடன் இல்லாதபடி அந்த வாகனத்தை வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் ஆண்டவர் தடைகளை நீக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால், என் ஆண்டவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் என்று சொன்னால் எந்த விதத்திலும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நமக்கு தடையாக இன்றைக்கு இருப்பது என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். அவிசுவாசம் அற்புதத்தை தடுத்து விடும், அவிசுவாசம் அதிசயங்களை தடுத்து விடும், அவிசுவாசம் பின்னோக்கி போக நம்மளை வைத்து விடும். அதனால எந்த ஒரு காரியத்திலாவது நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் அவிசுவாசத்தோடு வேதனையோடு கூட இனி அவ்வளவுதான் நம்பிக்கையற்று போயிருப்பீர்கள், இந்த மாதத்துல தொடக்கத்துல இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே விசுவாசத்தை என்னில் வர்த்திக்க பண்ணுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. தடைகள் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை, முன்பாக சொல்லுகிற நீர் அல்லவா, சூழலை மாற்றுகிற நீர் அல்லவான்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் எப்படிப்பட்ட தடைகளாலும் மாற்றி மகத்துவமான காரியங்களை செய்வார். நேரத்தில் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். நமக்கு முன்பாக போகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர். அவர் என்ன செய்ய போகிறார்? தடைகளை நீக்கி வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும்படியாய் கடந்து போகும்படியான பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய ஜூன் மாதத்தை பார்க்கும்படியான கிருபை கொடுத்தீர், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களுக்கு முன் செல்கிற ஒரு மாதமாய், தடைகளை நீக்கி போடுகிற ஒரு மாதமாய், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இதுவரை கடந்து போக முடியாத பாதைகள் எல்லாம் கடந்து போகத்தக்கதாய், இதுவரை தாண்ட முடியாதவைகள் எல்லாம் தாண்டத்தக்கதாய், இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கத்தக்கதாய் என் தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம். நெடுங்காலமாய் வாஞ்சித்திருக்கிற காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே. திருமணம் தடையா இருக்கிறது, வீட்டின் காரியம் தடையா இருக்கிறது, தொழிலிலே தடை, சுக கிடைக்குமாண்டு எங்கே அதிலும் ஒரு தடைதான். எங்கெடுத்தாலும் எதை செய்தாலும் எனக்கு தடைகளாகவே மாறி நான் முடங்கி போயிருக்கிறேன். நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்பிக்கை துளிர்ப்பதாக, நன்மைகள் தொடர்வதாக, தடைகள் மாறுவதாக, சூழ்நிலைகளை சாதகமாக்கி வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னம் வீடுகளை நடப்பட்டும், உள்ளங்களை நிரப்பட்டும், போகிற வழிகள் நம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கட்டும். இன்னும் அதிகமாய் கிட்டி சேருகிற ஒரு நாளாய், ஜெய கிறிஸ்து முன் செல்கிற ஒரு மாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக. செய்வதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஜெய கிறிஸ்து. அவர் முன்பாக சொல்லும் பொழுது ஜெயமாகவே நடத்தி செல்வார். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். செலுத்துவோம் கனவு